புஷ்கர் காயத்ரி இருக்காங்களா சார், அவங்கள மாரியான ஒரு ஒரு ஜென்யூன் டேலண்டான ஒரு ஹை டேலண்டட் ஆட்கள் கூட நெறைய பேர் கூட ஒர்க் பண்ணலாம் சார். இன்னொரு சந்தோஷம் என்னன்னா சார், இப்ப அருண் மாதேஷோ, இல்ல வந்து லோகேஷ் கனகராஜ் மாரியான ஆட்களோ, அவங்களுடைய பிகினிங் ஸ்டேஜ் நான் சொல்றேன் இப்ப கைதிங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் அவருடைய ஒரு ஆமா, கமர்ஷியல் 2வது ஸ்பேஸோட படம்ல இருக்கு அது. அப்ப நம்ம அந்த மாரி ஒரு படத்துல நம்ம அவருக்கு கூட சப்போர்ட் பண்ணி இருந்தோங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையா இருக்கும். அந்த மாரி ஒரு கலைஞன் இப்ப எப்படின்னா சார், இப்ப லோகேஷ் நான் எப்படி பார்க்குறேன்னா, லோகேஷோடைய உலகம்ங்கிறது ஒண்ணு இருக்கு சார். அந்த உலகத்துல வந்து ஒரு கமர்ஷியல் வந்து அவர் ஆல்ரெடி இருக்கிறாரு கமர்ஷியல்ல. ஆனா, கைதி வந்து கமர்ஷியல் மியூசிக்கே கிடையாது சார். கைதி வந்து ரொம்ப கன்டெம்பரரியான மியூசிக். ஆனா, அது அந்த படத்த கமர்ஷியல் லெவலுக்கு கொண்டு போச்சு. வினோத் சாரோட படம் பண்றேன். வினோத் எனக்கு மிகப்பெரிய ஒரு இது சார். ம். இப்ப வினோத்தோட அவரோட அடுத்த படம் நான் பண்றேன். தனுஷோட தனுஷ் அடுத்த படமா? படம் நான் பண்றேன். இப்ப எனக்கு அதெல்லாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். அதே விக்ரம் வேதாவுக்கு என்ன தோணுச்சோ, அதுதான் இந்த படம் வரும்போது எனக்கு தோணுச்சு. ஓகே, தனுஷ் நடிக்கிறாரு. அப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. அப்படி ஒண்ணு இருக்கு. மித்ரன் சார். மித்ரன் பிஎஸ் மித்ரன். சர்தார் 2 பண்றீங்களா? சர்தார் 2 பண்ணிட்டு இருக்கேன். சார் அவரு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்தார் கதை சார். அவரு டைரக்டரே ஆகல. அப்ப அந்த படமும் கூட வரல. மால்ல வச்சு எனக்கு கதை சொல்றாரு சார். அவரு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சர்தார் 1 கதைய சொல்றாரு. நம்ம தான் பண்ணணும். அப்புறம் அவரும் யுவன் சாரும் சேர்ந்து படம் பண்ணாங்க. ஸோ அவங்க அவங்களோட ரேப்போ செட் ஆயிருச்சு சார். ஏன் நீங்க அவர்ட்ட போனீங்க? அப்படிலாம் கிடையாது. அவங்களோட காம்பினேஷன் நல்லா இருந்திருக்கு. நம்மளும் ரசிக்கிறோம். ஸோ இப்ப அவரு வந்து நம்மகிட்ட வந்து பண்ணியிருக்காரு. நம்ம சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம் சார். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். சர்தார் 2 வந்து நான் அத பெருமையாவே சொல்லலாம் சார். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ம். எக்ஸ்ட்ரார்டினரியா வந்திருக்கு சார். கன்ஃபார்மான ஒரு ஹிட் படம். இதே எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னா, நமக்கு எல்லா படமும் பார்க்கணும் சார். எல்லா படமும் ஒரே மாரி தோணுதான்னா இல்ல. இந்த படம் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல பொருள் செலவுல பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு.